இன்றைய நல்லதொரு நாளில் 12 ராசிகளுக்கும் 27 நட்சத்திரங்களுக்கும் உரிய பலன்களை தற்பொழுது பார்ப்போம். பதினேழு 7/2025 இன்று ஆடி மாதம் 1ஆம் தேதி விசுவாவசு வருடம் வியாழக்கிழமை. நாள் சமநோக்கு நாள். இன்றைய நட்சத்திரம் அதிகாலை 4:48 வரை உத்திரட்டாதி, பின்பு ரேவதி. இன்றைய ஆதிக்க கிரகம் வியாழன். வழிபட வேண்டிய தெய்வம் தட்சணாமூர்த்தி. சூரிய உதயம் காலை 6 மணி. நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரை. ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. சந்திராஷ்டமம் உத்திரம். அடுத்து நாம காண இருப்பது இன்றைய ராசி பலன்கள். மேஷ ராசி என்பர்களே, தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களோட நல்லுறவு ஏற்படும். மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரம். வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நன்மை அளிக்கும். பணவரவுக்கான வாய்ப்பு தேடி வரும். உங்களது முடிவுகள்ல பொறுமையா நிதானமா இருக்கணும். நவக்கிரக வழிபாடு வெற்றி தரும். மேஷ ராசி பரணி நட்சத்திரம். வாழ்க்கையில ஏராளமான நன்மைகள் கிடைக்குங்க. செயல்பாடுகள்ல கூடுதல் கவனம் தேவை. குரு பகவான் வழிபாடு நன்மை அளிக்கும். மேஷராசி கிருத்திகை நட்சத்திரம். முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி தரும். வேல்வேல் வெற்றிவேல் இன்னைக்கு சொல்லிட்டே இருக்கணும். முருகப்பெருமானுடைய அனுக்கிரகம் கிடைக்கும். பணவரவு சீராக இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவும். வெளிநாட்டு யோகம் தேடி வரும். ரிஷபராசி என்பர்களே, பொது பலன்கள். புதிய முயற்சிகள்ல நிதானமா செயல்பட வேணும். பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும். தொழில் மற்றும் வேலைகள்ல எதிர்பார்த்த முன்னேற்றம் அடையலாம். உடல் ஆரோக்கியத்துல அக்கறை காட்டுவது நன்மை அளிக்கும். ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம். புதிய வேலை அல்லது தொழில் வாய்ப்புகள் வரலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். இன்று ஏழை எளியவர்களுக்கு உதவ நன்மைகள் தேடி வரும். எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கலாம். ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம். சுபகாரியங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குங்க. எதிர்ப்புகள் விலகும். உங்கள் செயல்களில் வெற்றி கிடைக்கும். வேலை மற்றும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. ரிஷபராசி மிருகசீரிஷ நட்சத்திரம். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். பணவரவு அதிகமா இருக்கும். சுபகாரியங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு. குடும்ப ரகசியங்களை யார்கிட்டையும் பகிர்ந்துடாதீங்க. மிதுனராசி என்பர்களே, ஒரு சில காரியங்கள்ல அவசர முடிவை தவிர்க்கிறது நன்மை அளிக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். தொழில் வளம் சிறப்பா இருக்கும். மிதுனராசி மிருகசீரிஷம் நட்சத்திரம். நிதி சார்ந்த விஷயங்கள்ல முன்னேற்றம் எதிர்பார்க்கலாம். குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவும். உங்கள் முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும். கும்பகோணம் ஸ்ரீ சக்கரபாணி கோயிலுக்கு சென்று வருவது நல்லதுங்க. மிதுனராசி திருவாதிரை நட்சத்திரம். காதல் வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் ஏற்படும். திருமண வாழ்க்கையில புரிதல் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் செலுத்துவது நன்மை அளிக்கும். பெருமாளை வழிபடுவது நல்லதுங்க. மிதுனராசி புனர்பூசம் நட்சத்திரம். தொழில் மற்றும் குடும்ப வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படும். பணவரவு அதிகரிக்கும். புதியவர்களோட அறிமுகம் கிடைக்கும். திருமண வாழ்க்கையில மகிழ்ச்சி அதிகரிக்கும். கடகராசி என்பர்களே, கலைத்துறையில புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அரசியல்வாதிகள் கடினமா உழைக்க வேண்டி வரும். கடகராசி புனர்பூசம் நட்சத்திரம். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். அம்பாள் வழிபாடு வெற்றி தரும். குடும்ப உறுப்பினர்கள்ட்ட பொறுமையா இருப்பது அவசியம். கடகராசி பூசம் நட்சத்திரம். செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும். குடும்ப அந்தரங்க விஷயங்களை வெளியில சொல்லாம இருக்கிறது நல்லது. பணவரவு அதிகரிக்கலாம். மன அழுத்தம் நீங்க தியானம், யோகா போன்றவற்றை செய்யலாம். கடகராசி ஆயில்யம் நட்சத்திரம். உடல் நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் உண்டாகும். எண்ணெய் தொடர்பான தொழில்களை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். சிலருக்கு புதிய தொழில் தொடங்க யோகமான நாளுங்க. சிம்மராசி என்பர்களே, கடின உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். புதிய முயற்சிகளுக்கு இது நல்ல நாள். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும்.
சிம்ம ராசி மகம் நட்சத்திரம். தொழில் நிதி ரீதியா நல்ல பலன்கள் கிடைக்கும். திறமையா செயல்பட்டு பாராட்டு பெறுவீங்க. லாபம் ஈட்ட நல்ல வாய்ப்புகள் அமையும். புத்திசாலித்தனமா துணிச்சலோடு செயல்பட்டு வெற்றியை அடையலாம். சிம்மராசி பூரம் நட்சத்திரம். பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்பு உண்டாகும். காதல் உறவுகளில் மகிழ்ச்சி நிலவும். வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வரலாம் என்று நிதானமா செயல்படுவது நன்மை அளிக்கும். சிம்மராசி உத்திரம் நட்சத்திரம். வேலை வியாபாரத்துல முன்னேற்றம் உண்டாகும். பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். வருங்கால திட்டங்கள் நிறைவேறும். பிள்ளைகளால் மதிப்பு மரியாதை உயரும். கன்னிராசி அன்பர்களே, வெளியூர் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு வரலாம். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். கன்னிராசி உத்திரம் நட்சத்திரம். தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலைமை மாறும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பாராட்டு கிடைக்கும் என்று உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். கன்னிராசி அஸ்த நட்சத்திரம். கணவன் மனைவி இடையே அன்பு அதிகரிக்கும். கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களால திடீர் திருப்பம் உண்டாகும். கன்னிராசி சித்திரை நட்சத்திரம். தொழில் ரீதியா சாதகமான பலன் கிடைக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். பழைய நண்பர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கும். முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது. துலாம் ராசி என்பர்களே, வேலை தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்திலும் உறவினர்களிடமும் நல்லுறவு ஏற்படும். இந்த நாளில் விநாயகர், முருகன், சிவன் போன்ற தெய்வங்களை வழிபடுவது சிறப்பு சேர்க்கும். துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும். புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நன்மை அளிக்கும். எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகரமாக முடியும். துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம். சுப நிகழ்ச்சிகளும் நடக்க வாய்ப்பு இருக்குங்க. பணவரவு அதிகரிக்கும். சிக்கனமா இருக்கிறது நல்லது. மகாலட்சுமி தாயார வழிபடுவது மிகவும் நல்லது. புதிய முயற்சிகள் வெற்றிகரமா முடியும். துலாம் ராசி விசாகம் நட்சத்திரம். வெளியூர் அல்லது வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் அமையும். திருமண முயற்சிகள் கைகூடும். எதிர்பாராத திடீர் தனவரவு உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் அதிகரிக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். அலுவலகத்தில் நல்ல பேர் கிடைக்கும். தடைப்பட்ட திருமண முயற்சிகள் சாதகமாக நடக்கும். பொருளாதார லாபம் அதிகரிக்கும். விருச்சிக ராசி விசாகம் நட்சத்திரம். தந்தையின் மூலம் ஆதாயம் உண்டாகும். நண்பர்களை சந்திச்சு மகிழ்வீங்க. அலுவலகத்துல சக பணியாளரோட ஒற்றுமையா இருப்பீங்க. புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவது நல்லது. விருச்சிக ராசி அனுஷம் நட்சத்திரம். குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவும். வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவா இருப்பாரு. கலைத்துறையில் இருக்கிறவங்க புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். சிலருக்கு திடீர் செலவுகள் ஏற்படலாம். விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம். பேச்சின் மூலம் ஆதாயம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்தில் பாராட்டு கிடைக்கும். ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி தேடி வரும். தனுசு ராசி என்பர்களே, புதிய முயற்சிகளை யோசித்து ஈடுபடுவது நல்லது. உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். புதிதா சொத்து வாங்கும் யோகம் தேடி வரும். நிதி சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். தனுசு ராசி மூலம் நட்சத்திரம். குடும்பத்துல நல்ல பேர் வாங்குவீங்க. கல்வியில சற்று மந்த நிலை ஏற்படலாம். புதிய முயற்சிகள்ல சவால்களை சந்திக்க நேரிடலாம். பணவரவுல ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். தனுசு ராசி பூராட நட்சத்திரம். இன்று புதிய முயற்சிகள் தொடங்கலாம். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். பயணங்கள்ல கூடுதல் கவனமா இருக்கிறது நல்லது. தட்சிணாமூர்த்தி வழிபாடு நன்மை தரும். தனுசு ராசி உத்திராட நட்சத்திரம். தொழில் வியாபாரத்தில் புதிய வாய்ப்பு கிடைக்குங்க. இதுவரை இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை நிலவும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தரும். மகர ராசி என்பர்களே, வேலை தொழில முன்னேற்றம் ஏற்படும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ள நல்ல நாள். குடும்ப உறவுகள் மகிழ்ச்சியா இருக்கும். நிதி நிலைமை சீரா இருக்கும். மகர ராசி உத்திராட நட்சத்திரம். குடும்பத்தில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வரலாம். முதலீடுகளில் லாபம் கிடைக்கும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். மகாலட்சுமி வழிபாடு நன்மை அளிக்கும். மகர ராசி திருவோண நட்சத்திரம். உங்கள் செயல்களில் வெற்றி கிடைக்கும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். முருகப்பெருமானை வழிபட எல்லா நன்மையும் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது நல்லது. மகர ராசி அவிட்டம் நட்சத்திரம். பணப்புழக்கம் சீரா இருக்கும். எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம். திடீர் பயணங்கள் மற்றும் அலைச்சல் அதிகரிக்கலாம். குடும்பத்தில் நிம்மதி நிலவும். கும்பராசி என்பர்களே, கலவையான பலன் கிடைக்குங்க. ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்பு தேடி வரும். செலவை குறைச்சு கொள்வது நன்மை அளிக்கும். பொறுமையோடு செயல்பட வேண்டிய நாள். கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம். பணவரத்து அதிகரிக்கும். வேலை சம்பந்தமா நல்ல செய்திகள் தேடி வரலாம். வீண் வாக்குவாதங்களை ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது. புதிய முயற்சிகளை இந்த நாள்ல தொடங்கலாம். கும்பராசி சதய நட்சத்திரம். தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலைமை மாறும். மன அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும். அனுமனை வழிபடுவது நன்மை தரும். வீண் வம்பு வழக்குகள்ல தலையிடுவதை தவிர்க்கணும். கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம். பண விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். ஆஞ்சநேயரை வழிபட மன அமைதி கிடைக்கும். திருமண முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். மாணவர்கள் கல்வியில சிறந்து விளங்குவாங்க.
மீனராசி என்பர்களே, உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும். வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு வரலாம். நீண்ட நாளா இழுபறியில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவும். மீனராசி புரட்டாதி நட்சத்திரம். உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும். வழக்குகள்ல வெற்றி கிடைக்கும். பழைய பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். விநாயகர் வழிபாடு வெற்றி தரும். மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம். சிக்கனத்தை கடைபிடிக்கிறது நல்லதுங்க. முருகப்பெருமான வழிபடுவது சிறந்தது. குடும்பத்தில் அமைதி நிலவும். சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படலாம். மீனராசி ரேவதி நட்சத்திரம். புதிய முயற்சிகளை தொடங்க நல்ல நாள். உங்கள் செயல்களில் வெற்றி பெறுவீங்க. எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. குழந்தைகளால மகிழ்ச்சி உண்டாகும்.